வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது மார்கழி மாதம் ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் மகர ராசியில் விருச்சிக லக்னத்தில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 294 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா காலப்புருஷ தத்துவத்தைப்படி 5வது ராசி சிம்ம ராசியுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை இப்போ கொடுக்க போகிறார், அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. முதலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா கேது பகவானுடைய நட்சத்திரமான மக நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமான போர நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி உத்திர நட்சத்திரம் 1 பாதம். அப்போ 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ஒரு ராசி. இன்றைக்கி மிக ஒரு அற்புதமான ராசி சிம்ம ராசி. அப்போ இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா சூரியன். நீங்கள் சூரிய பகவானுக்கு சூரியனர் ஆடுதுறை போய் கும்பிட்டு வந்தாலும் நல்லது நடக்குங்க. அப்படி சூரியனுடைய கோயில், அதாவது ஆடுதுறைக்கு போகலைன்னா கூட காலையில் எந்திரிச்ச உடனே தலையோட தண்ணி ஊற்றிக்கிட்டு, அதாவது சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாவே உங்களுக்கு ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா நம்ம முதல் கடவுள் அப்படின்னு சொல்கிறவர் யார் அப்படின்னா பிள்ளையாரை சொல்கிறோம். ஆனால் அதை விட பார்த்தீங்கன்னா முதல் தெய்வம் யார் அப்படின்னா சூரியன் தான். சூரியனுடைய அனுகிரகத்தில் பிறந்த இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு நீங்கள் எந்திரிச்சு உடைய சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாவே உங்கள் வாழ்க்கையில் பாதி பிரச்சனை நீங்கள் சால்வ் பண்ணின மாதிரி. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இன்றைக்கி பார்க்கும்போது இந்த மார்கழி மாதம் சிம்ம ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறேன். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான மாதனை வச்சுக்கலாம். என்னங்க ஒரு சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கன்னி ராசி முதல் மேச ராசி வரை, அதாவது 8 வீட்டில் இடைவிடாத கிரகங்களோட பிறந்த மாதம் இந்த மாதம் நம்ம சொல்லலாம். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் கேது பகவான் நட்பில் இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடி விருச்சிக ராசியில் அதாவதுன்றது துலா ராசியில் சுக்கிரன் ஆட்சியில் இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசியில் சூரியனும் புதனும் நட்பில் இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மகர ராசியில் தான் இந்த மாதமே பிறக்கப்பட்டதுனால சந்திர பகவான் இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மகர ராசியை விட்டுட்டு கும்ப ராசியில் சனி பகவான் ஆட்சியில் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மேன ராசியில் ராகு பகவான் நட்பில் இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசியில் செவ்வாயுடைய வீட்டில் குரு பகவான் பகையாக இருக்கிறார். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ராசியிலிருந்து அதாவது மேச ராசி வரைக்கும் இந்த 8 வீட்டிலையுமே இடைவிடாத கிரகங்களோட பிறந்த மாதம் மிக ஒரு அற்புதமான மாதம்னு சொல்லலாம். அப்படியாப்பட்ட மாதத்தில் இந்த அதாவதுன்றது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுப்பாரு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மேச ராசியில் குரு பகையாக இருந்தாலும் குருவுடைய பார்வை என்ன 5, 7, 9. அப்போ குரு 5ஆம் இடமா உங்கள் ராசி பார்த்துட்ருக்கிறாரு. அப்போ குரு 5ஆம் இடமா உங்கள் ராசி பார்க்குறது ஒரு தனி சிறப்புன்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம், எனக்கு குரு பார்வை இருக்கா, குரு பலன் இருக்கா, குருவுடைய கட்டன்றது அதான்றது ஒரு அனுகிரகம் இருக்கா, நம்ம ஏன் கேட்குறோம்? அந்த குருவுடைய பார்வை எல்லாருக்கும் கிடையாது. பொதுவாக 5, 7, 9, 5ஆம் இடம் சிம்ம ராசி, 7ஆம் இடம் துலா ராசி, 9ஆம் இடம் தனுசு ராசி குரு பகவான் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது மேசத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசி கரெக்டாக சிம்ம ராசி பார்க்குறது இந்த மாதத்தில் மட்டுமில்லை, கிட்டத்தட்ட ஏப்ரல் முடிஞ்சு மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் மேசத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை தான் பார்த்துட்ருப்பார். மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும். அப்போ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை வாங்கின நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு நல்லது கொடுத்துட்டு போயிடுவார். அப்போ இது வரைக்கும் எனக்கு நல்லது ஏங்க கொடுக்கல அப்படின்னா அதுக்கு காரணம்ன்றது கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சனியுடைய பார்வை என்ன 3, 7, 10ஆம் இடம் பார்ப்பார். அப்போ அந்த 3ஆம் இடம் மேச ராசியும் 7ஆம் இடம்ன்றது சிம்ம ராசி அதாவது உங்கள் ராசியும் 10ஆம் இடம் விருச்சிக ராசி பார்க்குறாரு. அப்போ குருவுக்கும் சனிக்கும் பகைவன்.
அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவார், அந்த உடைய குருவும் உங்கள் ராசியை பார்த்து அதே போல் அந்த சனியும் உங்களை பார்க்கறதுனால அப்போ என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்குள்ளார பகைவனாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவார், நீ கொடுக்குறிய நான் கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்கலையே நீ கொடு, உங்களுக்குள்ளார ஒரு போராட்டம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எதை கொடுத்தாலும் இப்போ சனி கொடுத்தா குரு கெடுத்துருவார், குரு கொடுத்தா சனி கெடுத்துருவார். அப்போ உங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கு வந்து இதே ஒரு தனியாக குரு மட்டும் இருந்திருந்தாலோ அல்லது அதே சனி மட்டும் பார்த்துருந்திருந்தாலோ நிச்சயம் உங்களுக்கு வந்து ரொம்ப பலனை கொடுத்துருப்பார். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்குன்றது இப்போ குருவும் சனியும் 2 பேரும் பார்க்கும்போது நீங்கள் ஒரு சுப காரியங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சுப காரியன்றது என்னென்னா வீடு கட்டுறதோ, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ, மண் வாங்குறதோ, பூமி வாங்குறதோ, மனையை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ என்ன போகுதுன்னா நீங்கள் கொஞ்சம் கடன் படும்போது உங்களுக்கு வந்து யாருடைய பார்வையாவது உங்கள் மேலே விழும். அப்படி விழுவும்போது என்ன பண்ணுவார்னா தலைக்கு வந்தது தலைப்பாக்கோட போன மாதிரி, அப்போ உங்களுடைய கெட்டது அதில் போயிடும், உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவார். சரிங்களா? அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இந்த நான் சொன்ன மாதிரி கரெக்டான்றது ஏப்ரலில் முடிஞ்சு மே மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சாகும்போது உங்களுக்கு குரு வந்து மேசத்தில் இருக்கிற குரு ரிஷபத்துக்கு வரும்போது அந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மட்டும் உங்கள் ராசி பார்க்குறார். அப்போ சனி வந்து என்ன பண்ணுவார், இருக்கும் இடத்துக்கு 7.5 இருந்தாலும் சனி பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுத்துருவார்னு சொல்லுவாங்க. அப்போ சனி யாரை பார்க்குறாரோ அவங்களுக்கு பலன் கண்டிப்பாக கொடுத்தே தருவார். சரிங்களா? அப்படி இருந்தாலும் இப்போ குருவுடைய பார்வையும் சனி பார்வையும் 2மே உங்கள் மேலே விழுகிறதுனால, அதாவது எப்படி சொல்கிறதுனா 2 பேருக்குள்ளார ஒரு போராட்டம். அப்படி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து மேலே கொண்டுட்டு போய் பள்ளத்தில் தள்ளி விட்டுட்டு போகிறாருங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த 2 கிரகங்களுடைய பார்வை ஏதாவது ஒன்று தீரணும். அப்போ தீர்றது முதல்ல யார், குரு பகவானுடைய பார்வை முதல்ல உங்களுக்கு விலகும். சரிங்களா? சுப விரயம் பண்ணிக்கிட்டா அதுக்கு மேலேன்றது ஓரளவுக்கு இந்த பாதிப்பெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு குறைஞ்சிருங்க. இது போக உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இந்த ராகு கேதுடைய பார்வும் இருந்தது. அக்டோபர் 30 வரைக்குமே கேது வந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தார். இப்போ இந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி என்ன பண்ணிட்டாரு, ராகு பகவான் கேது பகவான் இடம் மாறிட்டார் இல்லைங்களா? அப்படி மாறும்போது என்ன ஆகுதுன்னா கேது வந்து உங்கள் ராசியை 2ஆம் இடமாக பார்க்குறாரு. தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ தனஸ்தானம்னா என்ன, பணம். அப்போ கேது கெட்டவனை தானே சொல்லுவாங்க, ராகை போல கொடுப்பார் இல்லை, கேதை போல கெடுப்பார் இல்லை. அப்போ கேது என்ன பார்த்தா கெட்டது தானே அப்படின்னா ராகுவுடைய பார்வைன்றது பொதுவாக ராகு இருக்கிற இடம் நல்ல இடம், கேது இருக்கிற இடம் கெட்டன்னு சொல்கிறது வேற, பார்வைன்றது வேற. ஏன்னா ராகு கேது இடம் பெயரும் போது என்ன பண்ணுவார்னா அவங்களுக்கு வீடு கிடையாது. கோச்சாரத்தில் என்ன பண்ணுவார்னா எப்பயுமே ஒரு முன்னோக்கி வரமாட்டார், பின்னோக்கி தான் வருவார். அப்போ அந்த பின்னோக்கி வர வேண்டிய அந்த கேது பகவான் வந்து துலா ராசியில் இருந்து கன்னி ராசிக்கு வந்து 2ஆம் இடமாக உங்கள் ராசி பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கல்வி நல்லாயிருக்கும். கல்வி நல்லாயிருக்கும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தனஸ்தானன்றதுனால கையில் எப்போயும் ஓரளவுக்கு கையில் 15 விளையாடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனால குடும்பத்துக்குள்ளார ஓரளவுக்கு சங்கட செலுப்புகள் ஓரளவுக்கு இருந்தாலும் சரி கட்டி கொடுத்துருவார். என்ன அப்படின்னா இந்த மாதிரி நேரத்தில் முன்னே சொன்ன மாதிரி அந்த குரு பார்வை சனி பார்வை இருக்கிறதுனால, அதாவது நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது, உங்களுக்குள்ளார கொஞ்சம் ஆராட்டம் போராட்டம் மாதிரி கோபம். ஒருத்தர் நீங்கள் நல்லா விட்டு கொடுத்தா அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்க விட்டு கொடுத்தா நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இப்போ இந்த மாதிரி நிலைமை. ஏன்னா இந்த சிம்மராசி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் நான் யோசித்து நின்று நிதானமாக சொல்லணும். ஏன்னா அவங்ககிட்ட இருந்து நான் அவ்வளோ வைக்கிற சொல்லிட்டு தப்பிச்சு போக முடியாது. காரணம் என்னென்னா இந்த சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் காட்டுக்கு எப்படி சிங்கம் ராஜாவோ அதுபோல் உங்களுக்கு நீங்களே தான் ராஜா. ஒன்று செய்யணும்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அது செஞ்சு முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க. ஆனால் செய்யக்கூடாது, வேண்டாம், பேசக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உயிரே போனால் கூட பேச மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ளவங்க தான் இந்த உடைய கட்டன்றது வந்து சிம்மராசி. ஆனால் அப்படியாப்பட்ட சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடுத்தக்கூடிய உடையும் சரி, சாப்பிடக்கூடிய உணவும் சரி, நீங்கள் பண்ணிக்கக்கூடிய அலங்காரத்திலையும் சரி எப்பயுமே கரெக்டாக இருப்பீங்க. ஆனால் அப்படி இருக்கிறவங்க கிட்டத்தட்ட இந்த 1 வருஷ காலமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த சனி பயிற்சியாகி உங்களுக்கு வந்து கடகராசிக்காரங்களுக்கு கட்டான்றது அஷ்டமத்து சனி எப்போ ஆரம்பிச்சதுங்களோ அதிலிருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் உபாதிகள்னா என்ன, கை கால் வலி, உடல் சோர்வு, மயக்கம், கிருகிருப்பு, பசிக்குது, சாப்பிட முடியல. ஏன்னா அந்த கடகத்துக்கு முடிஞ்சு அடுத்தது உங்கள் ராசிக்கு தான் ஆரம்பிக்க போகிறாரு அஷ்டமத்து சனி. அப்போ என்ன ஆகுதுன்னா நான் அந்த சனி நம்மளை நெருங்கி வர 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 என்ன பண்ணுவார்னா தொழில் முடக்கத்தை கொடுப்பாரு. 2வது கடனை கொஞ்சம் கொடுத்துருவார். அதாவதுன்றது நம்ம பேச்சு கேட்குறவங்க நல்லா இருப்பாங்க, நம்ம ஐடியா கேட்குறவங்க நல்லா இருப்பாங்க, நாம் நல்லா இருக்க மாட்டோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா கட்டன்றது வந்து நல்லது பண்ண போய் கூட ஒரு பொல்லா பண்ணுற பேர் தான் வாங்கிட்டு வந்திருப்போம்.
இது வரைக்கும் நீங்கள் கொடுக்குற இடத்துல இருந்தீங்க, உங்கள் வீட்டில் நல்ல பேர் வாங்கிட்டு இருந்தீங்க, கொடுக்குறத நிறுத்திட்டீங்க, இப்போ உங்களுக்கு கெட்ட பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க. இல்லை கொடுக்குறத நிறுத்தி பாருங்கள், அந்த இடத்துல உங்களுக்கு என்ன மதிப்பு மரியாதை இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. பொதுவாக இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொதுவாக சிம்ம ராசின்றது இல்லை, எல்லா ராசிக்காரங்களும் எதிர்பார்க்குறது என்ன, கடனை கட்டுவோமா, நிம்மதியாக கஞ்சி குடிப்போமா, 10 பேர்த்துக்கு முன்னாடி கௌரவமாக வாழுவோமா, ஒரு நோயினுடைய இல்லாத ஒரு சந்தோஷமாக இருப்போமா, நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படாத அளவுக்கு அவங்கள நல்லா பார்த்துக்குவோமா, நம்மளோட எதிர்பார்ப்பே இதுதான். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மாதம் என்ன, இந்த மாதம் நல்லது நடந்துராதா, இந்த மாதம் கொடுத்துறாதா, இந்த மாதம் நமக்கு நல்லது நடந்துராதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மார்கழி மாதம் 9ஆம் தேதிக்குள்ளார சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து தொழில் மாற்றங்களை கொடுத்துருவார். ஏன்னா சுக்கிர பகவான் இப்போ ஆட்சியாக இருக்கிறார் இல்லைங்களா. அப்போ சுக்கிர பகவான் இப்போ ஆட்சியாக இருக்கும்போது எத்தனாம் இடத்துல, 3ஆம் இடத்துல சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்களை நம்ம சொன்ன மாதிரி கொடுத்துருவார். இடைவிடாத கிரகங்கள் கொடுத்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ராகு பகவான் உங்களுக்கு வந்து மீனத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து 8ஆம் இடமாக பார்க்குறாரு. கிட்டத்தட்ட 7ஆம் இடம், அதாவது 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு ஆயுள் ஸ்தானம், 8ஆம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம், ராகு பகவான் ஆயுள் ஸ்தானம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா கொடுப்பார். இதுக்கு முன்னாடி உடல் உபாதைகள் கொடுத்துருந்தாலும் ஓரளவுக்கு சரி கட்டி கொடுத்துருவார். அதே சமயத்தில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ராகு பகவான் உங்களுக்கு பார்வை மட்டும் இல்லை, கேது பகவான் 2ஆம் இடமாக பார்க்கறதுனால ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இது போக குரு பகவான் வந்து உங்கள் ராசி 5ஆம் இடமாக நம்ம முன்னே சொன்னாலும் பார்க்குறதுனால உங்களுக்கு எடுத்த காரியங்கள் தொட்ட காரியங்கள் எப்பயுமே தனிச்சு பண்ணுங்க. கொள்ளைக்கு போனால் கூட கூட்டு வேண்டாம்னு சொல்லுவாங்க, அதனால் கூட்டு தொழில் வேண்டாம், ஜாமீன் எழுத்து வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தனிச்சு பண்ணுங்கள். இதே போக உங்களுக்கு சனி பகவானுடைய பார்வை நம்ம என்ன சொன்னால் நல்லா இருக்கிறதுனால வண்டி வாகனம் எடுக்கிறீங்களா, தயவுசெய்து இப்போ இந்த மாதம் வேண்டாம். ஏன்னா இந்த மார்கழி மாதத்தில் வந்து போர் போடுறீங்களா, கிணறு வெட்டுறீங்களா, வண்டி வாங்குறீங்களா, காரு வாங்குறீங்களா, ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்களா, இந்த மாதம் வேண்டாம், தள்ளி செய்யுங்க, அது உங்களுக்கு நல்லது. ஒரு வீட்டு வேலை ஆரம்பிக்கிறீங்களா, ஒரு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பிரச்சனை கூட இந்த மாதம் கொஞ்சம் தாமதமாக தான் நடக்குங்க. அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் தாமதம் தான் ஆகும். கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதே போக என்னென்னா சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் எது செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் தனித்து நின்று சாதிக்கணும்னு தான் ஆசைப்படுவீங்க. ஆனால் அந்த ஆசை கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். ஆனால் இந்த மாதத்துக்கு அது வந்து உகந்த மாதம் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எது செய்கிற மாதிரி இருந்தாலும் 10 ரூபா செலவு பண்ணி பண்ணுற காரியமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதத்தில் வேண்டாம், நீங்கள் அடுத்த மாதத்தில் பண்ணிக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது. இதை தவிர படிப்பு சார்ந்த விஷயமெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும், நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி வெளிநாடு போகணும், அரசியலுக்கு போகணும், இன்றைக்கி இந்த மாதிரி எதிர்பார்ப்புலாம் இருந்ததுன்னா தயவுசெய்து நம்ம முன்னே சொன்னால் இந்த மாதமெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் அடுத்த மாதத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணி பண்ணுறது உங்களுக்கு நல்லது. இது ரெண்டுமே அவசரப்பட்டு செய்துட்டீங்க அப்படின்னா, இல்லை ஆல்ரெடி செஞ்சு இருந்தீங்கன்னா கூட, ஏன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ, பொறுமையாக செய்திருக்கலாமோ, அந்த உடைய எண்ணம் கண்டிப்பாக உங்கள் மனசில் வந்துடும். இதை தவிர திருமணஸ்தானம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் 9ஆம் தேதி வந்து தன் சொந்த வீட்டில் இருந்து அடுத்தது விருச்சிக ராசிக்கு நட்பில் போகிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு திருமணத்துக்கு ஒரு வழிவகுத்து கொடுத்துட்டு போயிடுவார். அது ஓரளவுக்கு நல்லா இருக்குது. மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு அருமையான நேரத்தை கொடுத்து, அதை எப்படி சொல்கிறது, நல்ல பழங்களை கொடுத்து சாப்பிட விடாமல் கைப்பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் உங்களுடைய நிலைமை இருந்தாலும் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு கெட்ட மாதம் நல்லா சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதத்துலேருந்து பொறுத்து அடுத்த மாதத்தில் பண்ணுங்க, அது எந்த காரியமாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாகும், ஜெயமாகும். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை அதாவதுன்றது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். இதே போக உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனமாற மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.